சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கர். வணக்கம் மேம். சில பேர் வந்துட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி முகத்தில் காயங்கள் வருது, கை கால்கள் அப்புறம் தோல் வியாதிகள் இந்த சம்மந்தமாக வருது, அதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த பாவம் இங்கே போனால் ஒரு மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மேம், அதுக்கு ஜாதகத்தில் என்ன மேம் சொல்கிறீங்க? இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்ம ஜாதகத்தில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த இரத்தம் சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் அப்படிங்கிற பாவகம் நன்றாக இருந்தால் இவங்களுக்கு அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்காது. அந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த பிபி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற குறைபாடுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. உயர் இரத்த அழுத்தம் சிலருக்கு இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ 4ஆம் பாவகம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சொல்ல மாதிரி அவங்க உடம்புல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் அவங்க ஜாதகத்தில் எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த அடையாளத்தை தரக்கூடியது யார் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ஒரு அடையாளத்தையும் ஒரு அவமானத்தையும் தரக்கூடிய கிரகம். அதுவும் நம்ம கோச்சார கிரகத்தில் அந்த ராகு பகவான் சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக அவர்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வெள்ளை அடையாளமோ இல்லைனா அந்த ஏதோ ஒரு வித்தியாசமாக காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்க முகத்திலேயோ உடம்புலையோ இல்லைனா சிலருக்கு இந்த கன்னங்கள் கழுத்து சம்மந்தப்பட்ட இடங்களில் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த முகத்தில் தேமல் வர்றது, சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏசியில் அதிகமாக நிற்பாங்க, இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் டாட்ஸாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது அந்த டாக்டர்கிட்ட போய் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லும்போது ஏசியில் இருக்கிறதுனால அந்த 4ஆம் பாவகம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அதுவே அதிகமாக உள்கொள்ளும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் ஏதாட்டி ஒரு தழும்போ இல்லைனா உயர் ரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்டதோ ஏதாட்டி டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது 4ஆம் பாவகத்தை பார்த்தால் கூற முடியுமானா கண்டிப்பாக கூற முடியும். இது நிரந்தரமாக இருக்குமா இல்லை அப்படின்னா இது கொஞ்ச காலம் தானா அப்படிங்கிறது அவங்க ஜாதகப்படி மட்டுமே. இப்போ இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிடும். அது பர்மனெண்ட்டாக இருக்குமானா இருக்காது, குறைந்த விடும்னு சொல்லலாம். இப்போ இன்னொருத்தங்களுக்கு இந்த வெள்ளை தேமல்னு சொல்லுவாங்க. சிலருக்கு, நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், உடம்புகளில் கழுத்தில் கைகளில் கூட வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட குறைபாடு, அணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒரு நபருக்கு அந்த மருந்து சாப்பிட்டதுனால அது குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உண்மையிலே குறைஞ்சிருது. இன்னொரு நபருக்கு பார்த்திங்கன்னா அது அவங்க லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையும் தான் இருந்தது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இதை மாதிரி ஏதாட்டி அடையாளங்களோ வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா அது குறையுமா குறையாதா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இன்னொரு நபருக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் வெளுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஸ்கின் ஆகும். நார்மல் அவங்க ஒரு கலராக இருப்பாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்டில் உள்ள திசுக்களோட வித்தியாசத்தின் காரணமாக இந்த தோல் ஒயிட்டாக மாறும். அதே உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கை கால் முதற்கொண்டு இந்த ஃபாரினில் உள்ளவங்கள மாதிரி சேஞ்ச் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கும் இந்த 4ஆம் பாவகத்தை தான் பார்க்கணுமானா பார்க்கணும். இது எந்தெந்த காலகட்டத்தில் வெளிப்படுது? சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே வரும், சிலருக்கு 40 வயசுக்கு மேலே வரும். சிலருக்கு இது தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18 வயசுலேயோ ஒரு 30 வயசுக்கு மேலேயோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளிப்படுத்தும். சில ஜாதகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அது இந்த 30 வயசில் வந்தால் கூட பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். இதை ஜாதகத்தின் மூலமாக சரி செய்ய முடியுமானா அது தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்ததுன்னா மருந்து மாத்திரைகள் மூலமாக அப்படிங்கிறது சரி பண்ணலாம். இல்லைனா அது கிடையாது, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடையாளத்துடன் தான் வாழணும் அப்படிங்கிறது அர்த்தம். சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கத்தான் செய்து, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சுகர் வந்துருச்சு, சுகர் குறையுமான்னு. அது நீண்ட நாள் பிரச்சனை, அதோட அளவு மட்டுமே குறையுமே தவிர அது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மட்டும்தான் நம்மளை கொண்டு நிறுத்தும். இந்த சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி,
இப்போ என்ன, நான் 2 நேரம் மாத்திரை சாப்பிட்றேன்னா 1 நேரம் மாத்திரை சாப்பிட்றேன். மாத்திரையுடைய அளவு அப்படிங்கிறது கம்மியாகுமே தவிர அது முழுவதுமாக குறையும் அப்படிங்கிறதுல யாராலையும் கூற முடியாது. நீண்ட நாள் நோயாக ஒரு ஜாதகருக்கு வந்துருச்சுன்னா அது மருந்து மாத்திரைகளுடன் வாழக்கூடிய தன்மை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுட்டாதான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 4ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இதுபோல் நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். நன்றி. சித்தர் பூமி.